வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கன்சீல்டு ஃப்ளஷ் டேங்க் லீக். இது ஜாகுவார் மாடல். கீழேருந்து ஒரு அழுத்தி மேலே தூக்குனிங்கன்னா அந்த நெய்ம் பிளேட் அழகாக கலந்து வந்துடும். இதை நாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கழட்ட வேண்டியதில்லை. இந்த சைடில் இருக்கிற 2 லாக்கையும் ரிமூவ் பண்ணி அப்படியே இழுத்திங்கன்னா லாக்கு வெளில வந்துடும். அந்த மேலே இருக்கிற பேக் பிளேட்டும் வந்துடும். இதில் நாம் கொஞ்சம் பொறுமையாக இந்த வேலையை செஞ்சால் எந்த பொருளும் உடையாமல் டேமேஜ் இல்லாமல் நம்ம அழகாக கழட்டி எடுத்து சர்வீஸ் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி ஒரு பேக் பிளேட் இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு இந்த ஃப்ளஷ் கீயையும் அப்படியே ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். அந்த லாக்கில் அழுத்தி பிடிச்சி தூக்குனிங்கன்னா அழகாக வெளியே வந்துடும். அப்படியே வெளில எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியுது, உள்ளே ஒரு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் இந்த சைஃபன் வாசரில் ஏதாவது தூசி அடைச்சிருக்கும். இப்போ நம்ம இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சைஃபன் செட்டை ரிமூவ் பண்ணணும். சைஃபன் செட் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கு உடஞ்சிருக்கு. ஏற்கனவே யாரோ உடைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி சர்வீஸுக்கு வந்தவங்க. அந்த லாக்கை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதை வெளியில் எடுக்க முடியும். லாக்கை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு சைஃபன் செட்டை ஒன் சைடு அப்படியே சாய்வாக சரித்து, அந்த சைஃபன் செட்டுக்கு மேலே ப்ளூ கலரில் ஒயிட் கலரில் இருக்கிறது 2 பக்கமும் அப்படி சரிஞ்சு வரும். அந்த லாக்கு வந்து இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே அந்த பக்கம் போட்டு அழகாக எடுத்துடலாம். அதை பொறுமையாக எடுக்கணும். உள்ளே இருக்கிற எந்த பொருளும் டேமேஜ் ஆகிராமல் எடுக்கணும். அதான் மெயின் விஷயமே இதில். அதுக்கப்புறமா ஃப்ளோட் வால்வு. இந்த ஃப்ளோட் வால்வுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் ஹோஸை கழட்டி விட்டுட்டு அந்த சைடில் ஒரு லாக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு, அந்த லாக்கை அப்படியே வெளியில் இழுத்து அப்படி தூக்குனா அழகாக வந்துடும் மேலே. அப்படி தான் பொறுமையாக கழட்டணும். இந்த ஃப்ளோட் வால்வு இந்த சைஃபன் செட் எல்லாமே சேர்த்தே 3000 ரூபாய்க்கு மேலே விலை சொல்லுவாங்க. அதனால் எவ்வளவு பொறுமையாக கழட்டி அதை க்ளீன் பண்ணி போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நமக்கு நல்லது, கஸ்டமருக்கும் நல்லது. இப்போ நாம் அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி திரும்ப அப்படியே ஹார்பிக் ஊற்றி தான் க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணி ஃபுல்லாக அந்த தண்ணி ஸ்லோவாக வருது, நாங்கள் எல்லாத்தையுமே பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பார்த்தா தெரியுது உங்களுக்கு, பல முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு தெரியும். இந்த சைஃபன் வாஷர் தான் ப்ராப்ளம் வரும். இதையும் சுத்தமாக கழுவி எடுத்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நாம் திரும்ப அதே மாதிரி அதை அசம்பிள் பண்ணணும். எப்படி நாம் அதை கலட்டினோமோ அதே மாதிரி திரும்ப அசம்பிள் பண்ணிடணும். இப்போ அந்த சைஃபன் செட்டை எந்த முறையில் கலட்டணும், உள்ளேயும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். உள்ளேயும் நான் ஹார்பிக்லாம் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒன்று அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த சைஃபன் செட்டு இந்த ஃப்ளோட் வால்வு இப்போ நம்ம போடுறோம், இதுவும் அதே மாதிரி தான். உள்ளே போட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு லாக்கு தான், அந்த லாக்கை போட்டால் சரியாயிடும். அதுக்கப்புறமா சைஃபன் செட்டையும் ஒன் சைடு அப்படியே சரித்து உள்ளே போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வால்வெலாம் திறந்து செக் பண்ணி பார்த்தோம், லீக் இல்லை. அப்புறம் இருந்த பொருளை அதே மாதிரியே அசம்பிள் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக வேலையை முடித்து கொடுத்துட்டோம். இந்த ஒர்க்குக்கு நாங்கள் அமௌண்ட் வந்து 300 வாங்கினோம். அப்புறமா இந்த ஒர்க்கில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, திரும்ப லீக் இருக்குதா, அந்த ஃப்ளோட் வால்வு கட் ஆஃப் ஆகுதா, இதெல்லாம் நாம் சரியாக கவனிச்சுட்டு தான் இதை ஃபுல்லாக எல்லா பொருளையும் ரீஅசம்பிள் பண்ணணும். அதையும் நாம் இப்போ அந்த ஃப்ளோட் வால்வு கட் ஆஃப் ஆகுதான்னு உள்ளவங்களுக்கு வீடியோ பதிவு இருக்குது பாருங்கள். அந்த தண்ணி அப்படியே உள்ளே கீழே இறங்கி தண்ணி மேலே வர அந்த ஃப்ளோட்டு மேலே தூக்குது. அப்படியே மேலே தூக்கி கட் ஆஃப் ஆகிடும். கட் ஆஃப் ஆகி தண்ணி நின்றணும். தண்ணி நின்றுட்டுனா ஓகே. இல்லைன்னா இந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த சைஃபன் செட்டுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக கீழே இறங்கி பழையபடி லீக் ஆகிட்டே இருக்கும். அதுவும் வராமல் தடுக்கிற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக கொடுத்துட்டோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.